அண்ணன் கூப்பிடுறாரு. சரி பேசுண்ணா. ஜெகனு கிளைக்கு சரக்கு கொடுத்தியா? சரக்கு கொடுத்தண்ணா. சரி முத்தம் சுட்டு சீக்கிரம் வா, அண்ணன் ஒன்று வர சொன்னார். சரிண்ணா வரேன். என்னவா கிளைக்கு சரக்கு கொடுத்தியானாரு? ஓ நான் சுட்டு என்னை வர சொன்னான். சரி டே மாப்பிள்ள, இன்னைக்கு சவனை கொடுக்குற வேலை போட்டானே. முடிச்சு சீக்கிரம் வந்துடு. யாரையா வர்றது? நான் தான் வரேன். என்னப்பா எப்பவும் போல சோழ வந்த வலைகளை வந்து வாங்கிக்க. பார்த்துண்ணா தம்பி. சரி மாப்பிள்ள பார்த்துக்கோ. நான் பார்க்கலாம். அத்தா சட்ட மாப்பிள்ள. சவலை எங்கே இருக்க? வந்துட்டியா? வந்துட்டேன். கம்மாமேட்டுக்கு வந்துரு. சரி அங்கேயே இரு, வந்துடுறேன். வா முத்து. என்ன சவலை? முத்து என்ன முத்து ரொம்ப டயர்டா இருக்க? பின்ன இவ்வளோ தூரம் வண்டியில் வந்தால் டயர்டாக இருக்காதா? இந்த சரக்கு பிடி. பார்த்து சரட்டை சரியாக இருக்கான்னு பார்த்துக்க. ஏய் சரி நீங்கள் போங்கடா. சரியா இருக்கான்னு பார்த்துக்கப்பா. என்னப்பா எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்க? எனக்கு நம்பிக்கை இருக்காதா? சரி வரட்டுமா? சரி போகும்போது எங்களை முக்கில் இறக்கி விட்டு போ. டேய் போட்டானே முத்தி எவ்வளோ டயர்டாக இருக்காப்ல. நீ வண்டி ஓட்ட மாட்டியா? அதுவும் சரிதான். முத்து கழுப்பா. வா பார்த்தேன். உட்காருப்பா சாட. சரி ஆத்தியா மாப்பிள்ள காலையிலே இழிவியா ஒர்க்கத்துக்கே போய்க்கிருக்கேன் மனுஷன். எங்ககிட்டே வா. என்ன மாப்பிள்ள ஆள் 2 நாளாக கிட்டே பக்கமே ஆளை காண. பாண்டி மலரை காணோம். டேய் நான் ஓலை காணும் பார்த்துருக்கேன். நீ போய் இதை அது இல்லை மாப்பிள்ள, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. மலர் காலையில் பஸ்ஸில் பார்த்தேன் ஆளை காணா. அந்த சூனியா வருது, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். வா. என்ன ஆளை காணாமா? ஸ்கூலுக்கு வரல. ஏன் தெரியலையே. சரி சரி நான் நான் பார்த்துக்கிறேன். வரேன். டெய்லி ட்விட்டரில் போனே நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்கிட்டாவது எழுதி இந்த 12 வருஷமாக பாஸ் ஆகிடலாம் நம்மளும் நினைக்கிறோம். நடக்குமா பார்க்கலாம் என்னன்னு. இதெல்லாம் பாஞ்சே இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டியா? சத்திய சோதனடா ராமா. டேய் எல்லா கல் ஓசறதுக்கு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற? மரியாதை ஓடி போயிரு. நீ பேசுற பார்த்தா இந்த பாஸ் பண்ணிக்க மாட்டே போல இருக்க. போடா தூக்கி போட்டே மிச்சுடா. போடா போடன்றேன். பாஸ் ஆக மாட்டியா? நேரம்டா எவன் வெல்லாம் நம்மளை கேள்விக்குன்னு ஒரு வரமுறையே இல்லாமல் போச்சு. என்னடி சரசு என்னத்தை தேடி வர? வீட்டுக்கு வெளியில ஒரு அண்டா வச்சிருந்தேன். பித்தாள அண்டா, அதை காணோம். என் புருஷனுக்கு தெரிஞ்சா கொண்டே போடுவேன். போன வாரம் கூட இப்படி தாண்டி நம்ம வீட்டில் ஒரு வாளியை காணும். வர வர நம்ம ஊரில் களவாணி பைக்கத்தொல்ல அதிகமாக போச்சே. நம்ம எங்கேயா வச்சிருக்க 50 தான் அட்டை போடுவான். இவங்க என்னமோ சட்டி மானியம் காணன்றாங்க. அந்த திருட்டு பையன் மட்டும் கிடைச்சா மொத்தி விட்டுருவேன். ஏண்டா வந்த உடனே ஊர் சுத்த கிளம்பிட்டியா? காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டு போற. வேலை இருக்குமா? நான் போயிட்டு வரேன். நான் சைக்கிள் எடுத்து போறேன். என்னடா சைக்கிளை கொடுனே, ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ நடந்து போய் வாங்கிக்க. பெரிய இவரு வெட்டி முடிக்க போறாரு. சைக்கிள் வச்சு நடந்து போடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு முல்லை பெரிய பிரச்சனை தீர்த்து வச்சிட்டாரு. மேய் அந்த காலி தண்ணி கொஞ்சம் எடுத்து கூத்து. என்ன ஆச்சு? தாத்தா உடம்பு சரியில்லையா? பாண்டி நேற்று ராத்திரில இருந்து நல்ல ஜுரம். அதான் 10 போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருங்க மாமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ரோட்டில் பார்த்தாலே நம்மளை அந்த முறை முறைக்கும். இதில் வீட்டு வாசல் வேற கட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ஆள் இருக்கா இல்லையா? இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. எங்கே மலரக்கானா? கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? சரி நானும் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இருமாண்டி, டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ இல்லை இருக்கு, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வரேன் தாத்தா. முறைச்சுதான் கொள்ளும். என்ன மலரே ஒரு வாரத்தை கூட சொல்லாம ஸ்கூல் லீவ் போட்ட? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் லீவ் போட்டிருப்பேன்ல. ஆமா லீவ் போட்டிருப்பேன்.
3 வருஷமா +2 எழுதிட்டு இருக்கேன். இந்த வருஷமாவது முடிக்கணும்னு உள்ள போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்னடா சொல்ற? என் சாமியே நீதான். ஏய் உன்னா மாட்டிக்கிட்டியா? மனோஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா பாப்பா. நான் வணக்கம்டா மனோஜ், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? வாடா இந்தாண்ணா பணம். நீ கேட்ட சருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு போ. அண்ணே பாத்தியா, எப்போ வாழ் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, இப்போ என்ன கொண்டு போய் சொல்கிற? ஏன் பயமா இருக்கா? எனக்கா பயம்? பயந்தா தொழில் செய்ய முடியுமா? வாழ் முத்து கரெக்டாக சரக்கு நான் சேர்த்துட்டு இருந்தான், அவன் ஆளையே காணா. யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா? தெரிஞ்சா சொல்லு, போகிற போக்கில் போட்டு போகிறேன். என்ன மனோஜ், உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, சரக்கு ஒன்று வந்து சேரும். சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துணும்னே. செவலை திரும்பி சரக்கு கேட்டானடா? இன்னும் கேட்கலண்ணா. அவனை தேடிட்டு தானே இருக்கோம், இன்னும் மாட்டலண்ணே. பார்த்துக்கலாம் வா. வணக்கம் சார். நான் எஸ்ஐ. வணக்கம் மாசானா. வாப்பா. அப்புறம் தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ டிபார்ட்மெண்ட் புனியத்தில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நானே கால் பண்ண நினச்சிருந்தேன், நேரில் பார்த்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் டிஎஸ்பி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால் எதுக்கும் உன்னோட சரக்குலாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லாம் காசு வாங்குறவங்க தானப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் சரக்கெல்லாம் நல்ல ரேஞ்சில் போயிட்டுருப்பா, நம்மளையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது. இதில் மட்டும் குறியா இருங்க. வரும் போ. சரி வரேன். சரி சார், வரேன் சார். வரேன். பாப்பா வானே. வணக்கண்ணே. எப்படி இருக்கையா? நல்லா இருக்கண்ணே. ஆமாம், நேற்று தான் ஆண்டிப்பட்டிக்கார பசங்க போட்டு அடிச்சு விட்டியாமே, பாத்தியா? உன்னை தான் சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணே நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், பார்த்துக்கலாண்ணே. நம்ம பண்ணுற தொழில் தப்பான தொழில். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி வரேண்ணே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கய்யா. வாப்பா, இப்போதான் வாரியா? என்ன அத்தா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே. போய் தூங்க வேண்டியதானே? போர்வதாப்பா மடிச்சு. வணக்கம் நீ. வாங்க. உடம்பு பார்த்துக்கோ அத்தா. சரிப்பா. வணக்கம் அண்ணி. வணக்கம்ப்பா. குடுறா பணத்தை உள்ளவை. ஏப்பா, கஞ்சா வித்து வித்து பணத்தை கொண்டாந்து கொடுக்குற, அந்த பிள்ளை வாங்கி வாங்கி வைக்கிறதில்ல. பேசாம இருங்க அத்தா, இல்ல எங்களுக்கு தெரியும். சொன்னா கேளியா? இந்த நார பொழப்பு வேணாம்ப்பா, உழைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இருங்கடா, சட்டையை மாற்றிட்டு. சரிங்க, சரிண்ணா. என்ன ஆத்தா, நல்லா இருக்கியா? போடா, நீ இருக்க கட்டி நானும் என் மகனும் நல்லா இருக்கிறது எப்படி? ஜெகனே, இதுக்கப்புறம் இங்கே உட்காந்தா ஆத்தா கச்சேரி வச்சிரும், நம்ம போவோம். போங்க போங்க போங்க, கொல்ல போங்க. என் வயிற்றுல பிறந்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. காசுலாம் கொடுத்தாச்சு. அடுத்த பாடல். டே மாப்பிள்ள, வாடா. அண்ணா ஒரு டீ. மாஸ்டர் ஒரு டீ. டே டிரைவர் வேலைக்கு சொல்லிட்டேன், எப்போ வர? பாப்பா மாப்பிள்ள, இப்போ எக்ஸாம் வேறு நடக்குது, முடிச்சுட்டேன். ஆமாம், டிரைவர் வேலைக்கு சொல்ல சொன்னா வீட்டில் திட்டுவாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன். இங்கே வரு. அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரா? ஒரு நிமிஷம் இருடா. வாங்க தம்பி வாங்க. சொல்லுண்ணா. வெளியூரா? ஆமாண்ணா. என்ன போட, காப்பியா டீயா? நடுவுலே போட்டேண்ணே. நடுவுலையா? அப்படின்னா பால்ண்ணா, பால். பாலா? அண்ணனுக்கு பால்னா ரொம்ப பிடிக்குமா தம்பி? அப்ப கடைஞ்ச பால் குடிப்பீங்களா? கடைஞ்ச பாலா? ஆட்டுப்பால் குடிச்சேன், மாட்டுப்பாலும் குடிச்சேன், கழுத பால் குடிச்சேன், எருமை பால் குடிச்சேன், ஒட்டக பாலும் குடிச்சேன், ஏன் கள்ளி பாலும் குடிச்சேன். தம்பி, கடைஞ்ச பாலுன்னா என்ன? மோரியா? மோரா? இததான் கடைஞ்ச பாலன்னு. இல்ல கருவாயா, அதனால என்னன்னு கேள்ற? யாரியா நெத்தியில பட்டையை போட்டு திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா? ஒழுங்கா வீடு போய் சேரு. நான் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த 2 நாள் ஆகும். போ போ.
தம்பி ஊருக்கு புதுசா ஆமாண்ணே டீயை குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும் இல்லைன்னா அடிச்சு நொறுக்கி போடுவாங்க நொறுக்கி புரியுதா கிளம்பு கிளம்பு அண்ணா பால் வேணாண்ணே நீ எங்கேயும் பால் குடிக்க மாட்டேன்